ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீரை பிடிக்காத கிட்ஸ்க்காக இந்த ஸ்பெஷல் கீரை புலாவ் ரெசிபி பார்க்க போறோம். இதை செய்ய தேவையான கீரை, வெங்காயம், கேரட் எல்லாமே இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நல்லா கொதிக்கிற தண்ணியில 2 நிமிஷம் கீரையை போட்டு பாயில் பண்ணி அதை தனியா ஆற எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கர்ல 2 ஸ்பூன் நெய் விட்டு அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். அதோட கேரட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஆற வச்ச கீரையோட சேர்த்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் இப்போ வெங்காயம் கேரட்டோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, நமக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வீதம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதி வரவும் ஊற வச்ச அரிசியை சேர்த்து நான் கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவருக்காக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்திருக்கேன். இப்போ குக்கரை மூடி வச்சு மிதமான சூட்ல ஒரு விசில் விட்டு எடுங்க. அப்படி இல்லையா 15 நிமிஷம் மூடி போட்டு மிதமான சூட்ல வேக வச்சு திறந்து பார்த்தா சுவையான கீரை புலாவ் ரெடி. இந்த கீரை புலாவுக்கு சைட் டிஷ்ஷா முட்டையும் ரைத்தாவும் வச்சு சாப்பிடலாம். இது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை.